நமது ஜெபம் டிவியில் பூரண சுவிசேஷ எக்காலம். நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாங்களாய் நடக்கணும். அப்ப இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். உன் அழைப்பு எப்படியோ அப்படி உங்க வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரன் என்னிலிருந்து எல்லாரோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரமாங்களாய் இருப்போம். Blessing Worship Center presents Trumpet of the Full Gospel every Monday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. மொத்தம் மொழிக்கின்றிருக்கோம். அப்படி பார்த்துட்டேன்னா எனக்கு பழைய நினைவெல்லாம் திருப்பி வருது. எதுக்கு அந்த பிரச்சனை? அதனால இங்க தோத்திரம் போட்ட உடனே அடுத்து எங்க ஓடிடுறாங்க? வெளியில திபுதிபுன்னு ஓடுறாங்க. சரி, அவங்களுக்கெல்லாம் எப்படின்னு கர்த்தர் என்ன எப்படி அவங்களை நடத்துவாருன்னு தெரியல. அப்படி இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, உன் அழைப்பே என்னதான்? யாவரோடு சமாதானமா இருக்கணும். அது உன்னுடைய அழைப்பு. நீ விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, உன்னை கத்தரை பேர் கத்தர் என்ன அழைச்சார்னு விசுவாசி கை தூங்க பாருப்பான். அதே பாதி கை தூங்குற பேர். நான் போய் சொன்னேன், எனக்கு இது கூட வெளிப்பாடு இருக்கும் இல்லையா? பாதிக்கு மேல ஆண்டவர் என்ன அழைத்தாருங்களா கை தூங்க பாருப்போம். நல்லா நல்ல நல்ல கை தூங்க. சும்மா அரை கை கால்கள் உங்களை இப்போ எல்லாம் பயம், யாரோ கை தூக்கலன்னா பாஸ்டர் கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. ஆமே. அப்போ எல்லாரும் நம் தேவனால் என்ன செய்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்க உண்மை. அப்போ இந்த அழைப்பை எப்படி உறுதிப்படுத்துவது? இந்த அழைப்பு உறுதிப்படுத்துவது வேறு எதுவும் அல்ல, எல்லாரோடு கூட நீ சமாதானமா இருக்க பழகணும். ஆமென். ஹல்லேலூயா. சமாதானமா இருங்க, சமாதானமா இருங்க. குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருங்க இல்லையா? வேலை ஸ்தலத்துல சமாதானமா இருங்க, சபைகளுக்குள்ள சமாதானமா இருங்க. எல்லாரோடும் be peace with all, எல்லாரோடும் இருங்க, சமாதானமா இருங்க. அது தேவன் நம்ம அழைத்த அழைப்பா இருக்கிறவர். ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. இதுல என்னைக்குமே இந்த காரியத்துல நீ காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. மூன்றாவதாக, தேவன் நம்ம அழைத்ததின் நோக்கம் என்ன? எடுத்து வாசிப்போமாக. 1 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க. இங்க பேதுரு சொல்றான், இதற்காக நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? அழைக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லிட்டு கீழே சொல்றாருப்பாங்க, ஏனெனில். இதெல்லாம் நீங்க இந்த ஏனெனில், இதற்காக, ஆனாலும், இந்த வார்த்தைலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன? இந்த ஆனாலும், இதற்காக, ஆகிலும், இதெல்லாம் நீங்க கோடிட்டு வச்சுக்கொள்ளுங்க. சொல்றாரு, இதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டீங்க. முதலாவது எதற்காக என்று பிறகு பார்க்கலாம். ஆனா ஏனெனில், இப்ப சொல்ற ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாரு? இப்ப பாருங்க, ஒரு முதலாவது சொல்றாரு, இதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க சொல்லிட்டு அந்த அழைப்பை உங்களுக்கு ஒரு மாடலா வச்சிருக்கிறாரு. நல்லா புரியுங்களா? இதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த அழைப்பை உங்களுக்கு நீங்கள் பின்பற்றும்படிக்கு ஒரு மாதிரியாய் ஒரு மாடலாய் ஒரு எக்ஸாம்பிளா வச்சிருக்கிறேன். அப்ப அவர் எக்ஸாம்பிளா வச்சுட்டு இதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டீங்கன்னு சொன்னா, அது என்ன எக்ஸாம்பிளை வச்சார்? வாசிப்பமாக 19ஆம் வசனத்துல இருந்து. ஏனெனில் பாருங்க, தொண்டையை கட்டிச்சு பாருங்க. அநியாயமாய் கேட்கல, நியாயமாய் அல்ல, என்ன? அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய். இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயமா? நடக்கிற விஷயப்பா. நியாயமா பாடுபட்டாவே நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம். அநியாயமாய் ஒருவன் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய். அது எப்படி பாஸ்டர்? இது என்ன நியாயம்? என்ன புனித? கரெக்டா? நான் ஒழுங்கா இருந்தேன், அவன் அநியாயமா வந்தா நான் விட்டுட்டா போக முடியும் இல்லையா? இதெல்லாம் சும்மா பேச்சு. 4 வார்த்தை நாக்கு புடுங்குற போல கேட்டாதான் அவனுக்கு சிலக்கெல்லாம் அப்படித்தான் தூக்கமே வருது இல்லையா?
ஏதாவது வந்துச்சுன்னா அவன் பேச பேச்சு அவன் பண்ணதெல்லாம் மைண்ட் அப்படியே ஓடினே இருக்கும், தூக்கமே வராது. சொல்லுவாங்க, ஐயோ அந்த பொம்பளை பேசுனதை கேட்ட ராத்திரிலாம் தூங்கவே இல்லை, அப்படியே காதில் சுத்தினே இருக்கும் சுத்தினே இருக்கும் இல்லையா, சுத்தினே இருக்குதான் கவனிக்க. ஆனால் இங்கே பவுல் இன்னும் அழகா சொல்றா இருப்பாங்க, அவர் அந்த வார்த்தை என்ன அழகா சேர்க்கிற, அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை என்னவா பொறுமையா. சாதாரணமாகவே சகிப்பு தன்மை நமக்கு இல்லை இல்லையா, இப்போ இன்னும் என்ன செய்யணுமா, பொறுமையாய் சகிக்கணுமா, பொறுமையாய் சகிக்கணுமா. அப்போ நீ எதுக்கு அழைக்கப்பட்டாய்? எதுக்கெல்லாம் சண்டை போட அழைக்கப்படலை. எதுக்கு எடுத்தாலும் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறதுக்கு இல்லை. இங்கே இந்த முகத்தை தூக்கி வச்சு அந்த மன்னிச்சுக்க மூஞ்சி சொல்றது, முகத்தை எதுக்கு எடுத்தாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிற கூட்டம்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் பேசாம இருப்பாங்க. இதெல்லாம் தேவ ராஜ்யத்திற்கு தகுதியானவருடைய கேரக்டர் இல்லை. நீ அந்நிய பாஷையில பேசு, நீ என்ன வேணா பண்ணு, ப்ராஃபஸி கூட சொல்லு, பிரச்சனை இல்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உனக்காக தன்னை மாற்றிக்கொள்ளாது. ஆமென், 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 ஆமென். ஏமா பின்னாடிக்கிறம்மா சில முஜல்ல நான் பார்க்கணும்னு சில முகத்தை பார்த்தா அந்த முகமே காணும், எங்கன்னு இறங்கி தான் வந்து பார்க்கணும். கொஞ்சம் நல்லா நேரம் உட்காருங்க பார்ப்போம், அப்படியே அந்த முகம் தெரியுதான்னு. இந்த கோச்சிக்கிற முகம்லாம் இருக்குது, பாஸ்டர்கிட்ட பேசாமல்லாம் சிலது இருக்குது. இப்போ நான் வந்து மைக் கொடுக்குறேன் பாருங்க, இன்னைக்கு அவங்க இன்னைக்கு ஒப்புரவாயிடுவாங்க. சரி, அதோ மாட்டிச்சு எதிர மாட்டிச்சு, அதென்ன என்னடா ஆளை காணுமே. இதெல்லாம் பரலோகத்துக்கு போகாத கேஸ். பரலோகத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்க? எல்லாம் யாரை பாச சொல்றாரு? இப்போ மைண்ட் அதான், நான் பேசுறதுலாம் காலி ஆயிடுச்சு. இப்போ அவங்க மைண்ட் எல்லாம் அப்படியே எட்டி பார்க்க. அங்கேருந்து பார்த்தேன் ஒரு 4-5 கேஸ் எட்டி பார்க்குது, யார் அதுன்னு நீங்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். ஏன்னா அப்படி யாரும் இல்லை. நான் சும்மா அப்படி எட்டி பார்த்துன்னு ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யணுமா? உபத்திரவத்தை பொறுமையா சகிக்கணும். அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, 20ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது பொறுமையோடு சகித்தால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை என்னம்மா, நம்ம மெதுவா நிறுத்தி ஒரேடியா நிறுத்திடுறாங்க. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகிக்கணும். இந்த கவனிங்க, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டவர் என்ன அழகா சித்தரிக்கிறார் பாருங்க. how beautifully அந்த ஆண்டவர் அழகா காட்டுறார் பாருங்க. நீ நன்மை செய்யற ஆனா நீ பாடுபடுற, அல்லது நன்மை செய்யற ஆனா உனக்கு தீமை செய்யறாங்க. நீ அவங்களுக்கு உதவி செய்யற ஆனா அவங்களுக்கு உனக்கு உபத்திரமா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பொறுமையோடு சகிக்கணும். என்ன செய்யணுமா? பொறுமையோடு சகிக்கணும். அப்படி சகிக்கிறது தான் தேவனுக்கு எப்படியா இருக்குமா? பிரியமா இருக்குமா? அவன் சொல்லுங்களேன். எப்பா ஆண்டவர் கொஞ்சம் மாத்தி, ஆண்டவர் மகனே நீ என்னோட நல்ல ஜெபி, அது ரொம்ப பிரியமா இருக்குன்னு சொன்னா அழகா போற ஜெபிச்சுன்னு போயினே இருக்கலாம். நீ டெய்லி பைபிள் 10 அதிகாரம் வாசி, அது என்ன ரொம்ப பிரியம் சொன்னா பிரச்சனையே இல்லை. 10 ஆண்டவர் 20 கூட டெய்லி வாசிக்கிறேன்னு போயினே இருக்கிற வாசித்துட்டு போயினே இருக்கலாம். ஆனா அவர் பிரியம் சொல்றது வேற. அவர் பிரியம் சொல்றத எத்தனை பேர் கர்த்தருக்கு பிரியப்படுத்து, கர்த்தரை பிரியப்படுத்த விரும்புறவங்களோட ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உண்மையாவா? ஆமென். அவ கர்த்தருக்கு பிரியப்படுத்தணும்னா சிலர் நினைக்கிறாங்க, என்ன கர்த்தர் பாஸ்டர் ரொம்ப ப்ராஃபட்டிக்கலா பேசுறாரு, யாரா என்ன கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டாங்களோ. சரி, என்ன சொல்லப்பட்டிருக்கிற வசனம் அழகா சொல்லுகிறது, நீங்கள் நன்மை செய்து பாடுபடணும். அதுக்கு மேல வசனம் 21 வாசித்தோம், அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவப்பட்டால் பொறுமையா சகிக்கணும். இந்த 2 இடத்துல சொல்றாரு. ஒன்னு, நன்மை செஞ்சு பாடுபடும் போது பொறுமையா சகிக்கணும். இன்னொன்னு, காரணமே இல்லாம அநியாயமாய் பாடுபடும் பொழுது எப்படி செய்யணும்? கேட்க மாட்டீங்களே. பொறுமையா சகிக்கும் போது அது கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அது கர்த்தருக்கு
அப்போ யோசித்து பாருங்க, நம்மளோட லைஃப் இதுவரைக்கும் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ விதமான நெகட்டிவான சிச்சுவேஷன் உள்ளாய் வந்திருக்கிறோம் இல்லையா? எத்தனையோ எதிர்மறையான சூழ்நிலைகள், எத்தனையோ எதிர்மறையான மனிதர்களை சந்தித்திருக்கிறோம். இப்போ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல உங்களை எத்தனை பேர் நீங்கள் தேவனை பிரியப்படுத்திருப்பீங்க? உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கலாம் இல்லையா? நீங்க கடந்து வந்த பாதையில் எத்தனையோ நெகட்டிவான காரியங்கள் பார்த்திருப்பீங்க, எதிர்மறையான மனிதர்களை சந்தித்திருப்பீங்க, எதிர்மறையான பிரச்சனையை பார்த்திருப்பீங்க, எதிர்மறையான சூழ்நிலைக்குள் வந்திருப்பீங்க, நன்மை செஞ்சிருப்பீங்க, அவன் நமக்கு தீமை செஞ்சிருப்பான், தேவை காரணமே இல்லாம நம்மகிட்ட சண்டை வந்திருப்பான், காரணமே இல்லாம நம்ம ஏசிட்டு போயிருப்பான், காரணமே இல்லாம நம்ம நிந்திச்சிருப்பான், காரணமே இருக்காது நம்ம அசிங்கப்படுத்தி இருப்பான். யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட எதிர்மறையா வருகிற சூழ்நிலையில உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? உங்களுடைய கிரி எப்படி இருந்தது? எப்படி டக்குன்னு என்ன பேசிட்டீங்க? டக்குன்னு எப்படி நடந்தீங்க? என்ன சுபாவத்தை வெளிப்படுத்தீங்க? என்ன காரியத்தை செஞ்சீங்க? நீங்க செய்த காரியங்கள், நீங்க பேசின காரியங்கள், நீங்க பண்ண காரியங்கள், நீ நடந்து கொண்ட காரியங்கள் உனக்கு வேணா பிரியமா இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு அது பிரியமா இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்கிறாரு, அநியாயமாய் உபத்திரவப்பட்டு நீங்க பாடுபட்டால் பொறுமையாய் நீ சகிக்கணும், அது எனக்கு பிரியமா இருக்கும். நீ நன்மை செய்து நீ பாடுபட்டால் அது எனக்கு பிரியமா இருக்குமாம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம அழைத்த அழைப்பு இது. இத்தனை கருத்து சொல்லிட்டு சொல்றாரு, இதற்காக தான் என்ன பண்ணிக்கிற அழைக்கப்பட்டிருக்கிற. எதற்காக? நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது கேட்கல 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 பொறுமையாய் சகிக்கணும். சகிக்கணும். அநியாயமாய் உபத்திரப்படும் போதும் பொறுமையா சகிக்கணும். இதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம அழைப்புனா இன்னும் யோசித்திருக்கிறோம் என்று சொல்லிட்டு சொல்றாரு, உங்களுக்கு இது செய்ய முடியாத காரியம் இல்ல, இது செய்ய முடியாத காரியம், நீங்க செய்ய வேண்டும் என்பதுக்காக நானே உங்களுக்கு என்னத்தை வைத்து போயிருக்கிறேன், ஒரு மாதிரி வைத்து போயிருக்கிறேன். I have set an example for you to follow me. நீங்கள் பின்பற்றும். அதெல்லாம் நம்மால முடியாது பாஸ்டர். சும்மா நான் உப்பு போட்டு சோர்த்தன் இல்லையா? நான் சொல்லு, அவன் சொல்றதெல்லாம் கேட்க நான் இருக்கிறேன், அவன் பேசுறதுக்கெல்லாம் இதெல்லாம் நீங்க நினைக்கிறப்பல்ல, இதெல்லாம் குனிய குட்டினே இருப்பான். நாலு எதிர்த்து நின்னாதான் என்ன ஆகும்? காரியம் நடக்கும். நாலு வார்த்தை கேட்கணும். இப்படியே சொல்லிக்கொண்டே சொல்லி 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 நம்முடைய அழைப்பின் நோக்கத்தையே நம்ம மறந்து விடுகிறோம். நம்முடைய அழைப்பின் நோக்கத்தையே பிசாசு பண்ண நம்மளை சிந்தை விட்டு எடுத்து இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, முதலாவது நீ அழைக்கப்பட்ட அழைப்பின் நோக்கம் எதற்காக உன்னை அழைத்தாரா? அவரோடு கூட ஐக்கியமா இருப்பதற்கு கர்த்தர் அழைத்தார். இரண்டாவதாக எல்லாரோடும் சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் அழைத்தார். மூன்றாவதாக அநியாயமாய் உபத்திரப்பட்டாலும் சரி, நன்மை செய்து பாடுபட்டாலும் சரி, நீங்க பொறுமையாய் சகிக்க வேண்டும் என்பதுக்காக கர்த்தர் நம்ம அழைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது கர்த்தர் எதுக்கு நம்மை அழைத்திருக்கிறார்? வாசிப்போமாக. பிலிப்பியர் நிருபத்தினுடைய 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பிலிப்பியர் 3:14 வாசிப்போமாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். கவனிக்கணும், இங்க பவுல் சொல்லுகிறான், அடுத்து ஒரு அழைப்பு. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? நமக்காக ஒரு பரம பொருள் வைத்திருக்கிறது, பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பந்தய பொருள், நம்ம பாஷையில சொல்ல போனால் ஒரு ஓட்ட பந்தயத்தை ஓடுறவன் கடைசியா அவன் நோக்கம் எல்லாம் எதுல இருக்குது? அவன் பெறப்போகிறதான அந்த கோப்பை, அந்த கப்பல் இருக்குது. அதே போல நம்ம எல்லாருக்கும் ஒரு கப்பு இருக்குது. ஹலோ, நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? ஒரு கப்பு. நமக்கு எல்லாம் பந்தய பொருள் ஒன்று இருக்குது. இன்னைக்கு நம்ம ஓடுறோம். சில வேகமா ஓடுறாங்க, சில மெதுவா ஓடுறாங்க, சில மாரத்தான் போல ஓடுவாங்க, சில என்ன பண்ணாங்க ஸ்பிரின்டர் போல அழகா ஷார்ட் டைம் ரேஸ் போல ஓடுவாங்க. எல்லாம் ஓடுறோம். நானும் ஓடுறேன், நீங்களும் ஓடுறோம், எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மளோட ஓட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்மளோட ஓட்டத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது.
இவ்விதமாய் அவரோடு ஐக்கியப்பட்டு கொண்டு யாவரோடு சமாதானமாய் இருந்து கொண்டு நம்மை உபத்திரத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் அது பொறுமையாய் நாம் சகித்து கொண்டு நாம் ஓடுகிறோம் என்றால் இதுக்கு ஒரு நோக்கம். உலகத்தான் அப்படி ஓட முடியாது. உலகத்தானால் எல்லாரோட சமாதானம் இருக்க முடியாது. உலகத்தானால் அவன் என்ன செய்வான்? நான் தீமைக்கு பதில் நன்மை செய்ய முடியாது. உபத்திரங்களை பொறுமையா சகிக்க முடியாது. உலகத்தான் தேவனோட ஐக்கியம் கொள்ளாதவன் அப்படி இருக்க முடியாது. ஆனால் நாமோ அவரோட ஐக்கியம் கொண்டிருக்கிறோம். யாவரோடு சமாதானமா இருக்க பிரயாசப்படுகிறோம். எல்லா உபத்திரத்தின் மத்தியிலே பொறுமையாய் இருக்க காரணம் என்றால் நமக்கு லக்கு ஒண்ணு உண்டு. நமக்காக ஒரு பந்தய பொருளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பந்தய பொருளை அடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சு கொண்டு ஓடுகிறோம். அந்த பந்தய பொருள் என்ன? வேற என்ன? அந்த பந்தய பொருள் இயேசுதான். அல்லேலூயா. இயேசுவை நாம் தரிசிக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய யோவான் மிக அழகாக 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அங்க சொல்லுகிற, பிரியமானவர்களே, இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்பேன் நமக்கு இன்னும் வெளிப்படவில்லை. வெளிப்பட எனக்கு தெரியல. இப்ப எல்லாம் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா இனி எப்படி இருப்போம் என்று என்ன செய்யல, வெளிப்படல. ஆனா ஒண்ணு நமக்கு தெரியும். என்ன தெரியுமா? அவர் வெளிப்படும் போது, ஆமென் சொல்லுங்களேன், அவர் வெளிப்படும் போது நாம் அவரை முகமுகமாய் தரிசிப்பதனால், ஆமென் சொல்லலாமே. நம்முடைய பந்தய பொருள் அவர்தான். இயேசுதான் நம்முடைய பந்தய பொருள். அந்த இயேசுவை நாம் அடைய வேண்டும். இப்போது நம்முடைய ஓட்டம் இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இயேசுவை நோக்கி அவரை காணும்படி, அவரை தரிசிக்கும்படி, அவரை நம்ம சொந்தமாக்கி கொள்ளும்படிக்கு, அவர் நம்முடைய மணவாளனாய் அவரை நாம் விவாகம் செய்யும்படிக்கு அவருக்கு நேராய் ஓடுகிறோம். அந்த பந்தய பொருளை பெறுவதுதான் நம்முடைய நோக்கமாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலாமே. அப்படி என்றால் இரவும் பகலும் உங்களோட அழைப்பு நோக்கத்தை மறந்துடக்கூடாது. உங்களோட அழைப்பு நோக்கம் என்ன? எப்படியாவது எந்த பாடுபட்டாவது இயேசுவை நான் சென்று அடைய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய லைஃப்ல வருகை குறித்த சிந்தையே இல்லை. அந்த நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா என்ன பிரசங்கம் பண்ணிட்டோம், யாரு பிரசங்கம் பண்ணிட்டோம், கடைசி குறிப்பு வருகை குறிச்சு இருக்கும். ஆனா இன்னைக்கு வருகை குறிச்சே இல்லை. இயேசு வரப்போறார் என்ற சத்தியம் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களிலே 75% இயேசுவுடைய வருகை குறித்து தானே தரிசனமும் இல்லை. இயேசு வருகை குறித்து தானே சிந்தையும் இல்லை. இயேசு வருகை குறித்த வாஞ்சையும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. பழைய காலத்து பரிசுத்தவங்களுடைய பாடல் எடுத்து பாருங்க. எந்த பாடல் எடுத்தாலும் கடைசியாய் பார்த்தால் அங்க வருகை குறிச்ச ஒரு வரிசை இருக்கும். அப்படின்றால் தேவ திருச்சபையே நம்முடைய அழைப்பு நோக்கம் என்ன? அவரோட ஐக்கியமா இருப்பது மாத்திரமல்ல. நம்முடைய அழைப்பு நோக்கம் என்ன? யாவரோடு சமாதானமா இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல. நம்முடைய அழைப்பு நோக்கம் என்ன? தீமையின் மத்தியிலே நாம் பொறுமையாய் நாம் சகிப்பது மாத்திரமல்ல. நம்முடைய அழைப்பு நோக்கம் எப்பாடுபட்டாவது எப்படியாவது ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். நாள் ஒன்று வரப்போகிறது. ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ காலத்தில் இயேசு வருவார். ஆமென், ஆமென். நம்முடைய சிந்தையெல்லாம் அதுதான். இந்த சிந்தையெல்லாம் மிக அழகா பாட்டு இல்லையா? அந்த காலத்துல அந்த வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றார். அந்த பாட்டெல்லாம் பாடும்பொழுது என்ன அழகா, கட்டின வீடும் நீலம் பொருளும் இல்லையா, கண்டிடும் உற்றார் உறவினரு குடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை, அழகு மாயை நீலை தீடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே, மரண ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே உன் ஆண்டவரை இல்லையா? அப்படின்னால் கட்டின வீடும் நிலம் பொருள் எதுவுமே நம்ம கூட வரப்போறது இல்லை. இதெல்லாம் நமக்கு தேவை. ஆனா இதுமே நம்ம சிந்தை வேண்டாம். இதுமேல் நம்முடைய எண்ணங்கள் வேண்டாம். உனக்கு தங்கறது ஒரு வீடு கர்த்தர் கொடுக்கிறார, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆசீர்வாதம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாத்திலும் ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு உங்க நோக்கம் என்ன தெரியுமா? இருக்கிற வீடு போதும், இன்னொரு 10 வீடு வாங்கணுன்ற நோக்கில் வாங்குங்க.
10 இல்லை 100 குத்தாட வாங்குங்க. ஆனால் உன் சிந்தை அதுவாக இருக்கக்கூடாது. நல்லா கவனிக்க எல்லா சகோதரனுக்கும். ஒரு நல்ல வேலை கொடுத்தாரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திருப்தியா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் வாங்கிங்க, வேணான்னு சொல்லல. ஆனால் உங்களோட சிந்தை மாறக்கூடாது. உங்களோட சிந்தை எல்லாம் என்ன தெரியுமா? இயேசு வரப்போகிறார், அவருடைய வருகையிலே அவரை நாம் பார்க்கணும். அதுதான் நம்முடைய சிந்தை. காலையில் எழும்ப உடனே ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும், உங்களை நான் பார்க்கணும், இன்றைக்கு உங்களை வருகை இருக்குமானால் உங்களை சந்திக்கிறது எல்லா நிலையிலும் என்னை ஆயத்தப்படுத்துங்க என்று அந்த சிந்தையா இருங்க. எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை குறித்து தானே சிந்தை உங்களுடைய வளத்தில் இருக்கணும். இதற்காக தான் நீங்க அழைக்கப்பட்டீங்க. அவரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். அந்த பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பந்தய பொருளை அடைகிற வரையிலும் என் ஓட்டத்தை நான் பொறுமையாய் நான் ஓட வேண்டும். உலகத்தின் மாயைக்குள், உலகத்தின் இச்சைகளுக்குள், உலகத்தின் அசுத்தங்களுக்குள் நான் என்னை அகப்பட்டு என் அழைப்பை நான் இழந்து விடாதபடிக்கு என் அழைப்பிலை நான் கடைசி வரையிலும் நிலைத்திருக்கணும். ஆகையதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நமக்கு ஒரு பந்தய பொருள் இருக்கிறது. அந்த பந்தய பொருளை அடையும்படிக்குதான் தேவன் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமே. அப்படின்றால் அந்த பந்தய பொருளை நீங்கள் அடையணும்னா ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிற வாசிப்பமாக 1 பேதுரு புஸ்தகம் நினைக்கிறேன், அதனுடைய 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே நம்ம அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவருடைய அழைப்பு அநேக விதமான அழைப்பு இருக்கிறது. நேரம் இல்லாதனாலே இந்த 5 காரியத்தோடு முடிக்கிற. முதலாவது ஐக்கியப்பட அழைத்தார். இரண்டாவதாக யாவரோடும் சமாதானமா இருக்கும்படி அழைத்தார். மூன்றாவதாக பொறுமையாய் எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாய் சகிக்கும்படி அழைத்தார். நான்காவதாக பந்தய பொருளாகிய இயேசுவை நாம் அடையும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடைசியாய் அந்த இயேசுவனை அடையணும்னா இங்க அழகாய் பவுல் சொல்லுகிறான், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல. எல்லாம் சொல்லுங்க, தேவன் நம்மை, அது என்ன அழகா சொல்லப்படும், தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, அவர் பரிசுத்தத்திற்கே என்ன செய்திருக்கிறார். அப்படி என்றால் பரிசுத்தம் என்பது ஏதோ கடமை அல்ல, பரிசுத்தம் என்பது நம்முடைய அழைப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் உலகத்தாரை போல நம்மால் உடுத்த முடியாதா? உலகத்தாரை போல நம்மால் உலகத்தை அனுபவிக்க முடியாதா? உலகத்தாரை போல உலகத்தின் ஆசை இச்சைகளை அனுபவிக்க நமக்கு இது இல்லையா? பவுல் சொல்கிறார் இல்லையா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் எல்லாம் எனக்கு என்னவா இருக்காது, தகுதியாய் இருக்காது. உலகத்தாரை போல என்ன உடுத்த முடியும், ஆனா அது எனக்கு தகுதியா இருக்காது. உலகத்தாரை போல உலகத்தை அனுபவிக்க முடியும், அது எல்லாம் எனக்கு என்னவா இருக்கா, தகுதியாய் இருக்காது. காரணம், எனக்கு ஒரு அழைப்பு இருக்குது. அது என்ன? என் தேவன் என்னை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்தார். ஹல்லேலூயா. ஏயா பரிசுத்தமா இருக்கணும்? 1000 காரணம் சொல்லப்படும். தேவனை தரிசனிக்கணும், பரிசுத்த தேவை, இல்லை எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும், நான் பரிசுத்த தேவை, இப்படி நிறைய காரியம் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஓர வச்சுட்டு ஏன் பரிசுத்தமா இருக்கணும்? அது அழைப்பு, அது என்னுடைய அழைப்பு. இட்ஸ் மை காலிங். ஏனென்ற வேதம் எனக்கு கொடுக்கப்பட்ட அநேக பெயர்களில் ஒன்று என்னை பரிசுத்தவான் என்று கர்த்தர் அழைத்திருக்கிறார். பரிசுத்தவான்களாகும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கென்றும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப பரிசுத்தம் என்பது நம்முடைய அழைப்பு. பரிசுத்தம் என்பது நம்முடைய கடமை அல்ல, பரிசுத்தம் என்பது நம்முடைய உபதேசம் அல்ல. இதெல்லாம் உண்மைதான். ஆனா பரிசுத்தம் என்பது என்னுடைய அழைப்பு. என்னை கர்த்தர் எதுக்கு அழைச்சாரு? சிம்பிளா சொல்லலாம், பரிசுத்தத்துக்கு அழைத்தார். ஹல்லேலூயா. உலகம் இழுக்கும், இதை செய் அதை செய் என்று உலகம் இழுக்கும் போது இந்த அழைப்பு சொல்லுமா, நீ அழைக்கப்பட்டது எதற்காக தெரியுமா? பரிசுத்தத்துக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த பரிசுத்தத்தின் அழைப்பை நாம் காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் யாவரும் கண்களை மூடி இன்று சொல்லப்பட்ட இந்த 5 காரியத்தை
உங்களுடைய நினைவிலே கொண்டு வந்து பவுல் சொல்லுகிறான், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க. பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்க. God is just, தேவன் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிறார், அதே நேரத்தில் உணர்த்த விரும்புகிறார். உன் அழைப்பு எப்படியோ அப்படி உன் ஜீவியம் இருக்க வேண்டும். உன் அழைப்பு எப்படியோ அப்படி ஒரு ஸ்தானம் இருக்க வேண்டும். உன் அழைப்பு எப்படியோ அப்படி உங்க வாழ்க்கை இருக்கணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரன் என்னிலிருந்து எல்லாரோடும் கர்த்தர் பேசியிருக்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரவான்களாய் இருப்போம். இயேசுவோடு கூட, நான் திருப்பி சொல்றேன், இயேசுவோடு ஐக்கியமாய் இருக்கும்படி உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒருவன் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அவன் உலகத்தை விட்டு விலகி இருப்பான். ஒருவன் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருந்தால் உலகத்தின் அசுத்தத்தை விலகி இருப்பான். ஒருவன் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருந்தான் உலகத்தின் ஆசை இச்சைகளை விட்டு விலகி இருப்பான். ஒருவன் இயேசுவோடு ஐக்கியப்பட்டிருந்தால் அவன் ஐக்கியம் உலகத்தோடு இருப்பது இல்லை. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஒருவன் என்னோடு ஐக்கியப்பட்டிருந்தால் உலகம் அவனுக்கு வெறுப்பாய் இருக்கும். உலகம் அவனை வெறுக்கும். இனி உலகத்தை வெறுக்கிற ஒரு சிந்தை நமக்குள் இருக்கிறதா? இனி உலகத்தை வெறுக்கிறதான அந்த சிந்தை அநேகருக்குள்ள இல்லை. இன்னும் உலகம் 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 என்று சொல்லி உலகத்துக்கு பின்னாடி தான் ஓடுகிற கூட்டமா இருக்கிறோம். உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் ஆசைச்சைகள், உலகத்தின் ஆடம்பரங்கள், உலகத்தின் லௌகிகங்கள், இதுவே உன் சிந்தையா இருக்குமானால் உன் ஐக்கியத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குது. உன் ஐக்கியத்தில் ஏதோ some problem is there. நீ இன்னைக்கு யாரோடு ஐக்கியப்பட? எல்லாம் அப்படியே ஜெபிங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உலகத்தோடு ஐக்கியம் வேண்டாம். சொல்ல, வாய் திறந்து சொல்லுங்க எல்லாரும், எனக்கு உலகத்தோடு ஐக்கியம் வேண்டாம். ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நல்லா வாய்களை திறந்து உம்மோடு இருக்கிற ஐக்கியம் எனக்கு போதும் ஆண்டவரே. யோவான் சொல்லுகிற எங்களோட ஐக்கியமோ பிதாவாக தேவனோடும் அவருடைய குமாரனாக இயேசுவோடு எங்களோட ஐக்கியம் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஐக்கியத்தை நாம் பலப்படுத்த கிருபை செய்வாராங்க. எல்லா வலது கருத்து உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உலகத்தின் ஐக்கியம் எனக்கு வேண்டாம், இயேசுவோடு ஐக்கியப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. சொல்லுங்க வாய் திறந்து, என்னோட ஐக்கியம் இயேசுவோடு மாத்திரம் இருக்கட்டும் ஐயா. என் ஐக்கியம் உம்மோடு மாத்திரம் இருக்கட்டும் ஆண்டவரே, உம்மோடு இருக்கட்டும். யாவரோடு சமாதானம் கரங்க வைத்து சொல்லுங்க. எல்லா தீர்மானம் யாவரோடு, இதுவரையில் எப்படி இருந்தீங்களோ பிரச்சனை இல்லை. இனி வருகிற நாட்கள், இனி ஆண்டோட தீர்மானம், இனி ஆண்டவரே யாவரோடு சமாதானம் இருக்கு. என் குடும்பத்திற்குள்ளே, என் வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர், என் சபைகளுக்குள்ளே யாவரோடு கூட சமாதானமா இருக்க நான் தீர்மானம் பண்றேன். சொல்லுங்க, வாய் தரங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லாரோடு சமாதானமாய், என்னை சத்துருக்கள் என்று சொல்லுவதற்கு, எனக்கு விரோதிகள் என்று சொல்லுவது எனக்கு யாரும் வேண்டாம் ஐயா. நான் யாவரோடு சமாதானமாய் இருக்க, யாவரோடு கூட அன்பாய் இருக்க ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரை நான் பொறுமையா சகிக்கணும். நன்மை செய்து எனக்கு தீமை வந்தால் அதை நான் சந்தோஷமா எண்ணுவது மாத்திரமல்ல, பொறுமையாய் சகிக்கணும். சொல்லுங்க, நான் சொல்ற ஜெபத்தெல்லாம் சொல்லிக்கொண்டு ஜெபிங்க, சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, அநியாயமா நான் பாடுபட வேண்டி வந்தாலும், அநியாயமா நான் உபத்திரப்பட வேண்டி வந்தாலும் ஆண்டவரே பொறுமையோடு சகிக்கணும். காரணம், இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். சண்டை போடுவது நான் அழைக்கப்படல ஆண்டவரே, அவங்களோட கூட எதிர்த்து நிற்க நான் அழைக்கப்படல ஆண்டவரே. சோத்திர, அவர்களோடு கூட மல்லு கட்டுவது நான் ஆண்டவரே அழைக்கப்படல. யாவரோடு தீமைகளை பொறுமையா சகிக்கிறதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாவற்றுக்கு மேலாய் பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறையா ஆண்டவரே. பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன், பரிசுத்தமாய் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பந்தய பொருளாக இயேசுவை ஒருபோது எழுதுற கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென்.